நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸோட கம்ப்ளீட் பார்ட் பை பார்ட் வீடியோஸை சேனல் பிளேலிஸ்ட்ல ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்க புதுசுனா பெஸ்ட் ஷேர் புரோக்கரை சூஸ் பண்றதுல உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுன்னா நான் பர்சனலா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரத்தன் டாடா இன்வெஸ்ட் பண்ணிருக்க அப்ஸ்டாக் ஷேர் புரோக்கரோட ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் லிங்க்கும் ஜெரோதா ஸ்டாக் புரோக்கரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க சைன் அப் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோனா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு ஃபினான்ஷியல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன நோட் பண்ணணும் அதெல்லாம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட்ஃபோலியோனா என்னன்னு பார்த்தரலாம். இந்த போர்ட்ஃபோலியோ இஸ் a collection ஆஃப் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETF, பாண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், PPF, அதர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தோட கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு போர்ட்ஃபோலியோங்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலகாலமாக நம்ம ட்ரெடிஷனலாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க கோல்டு, ரியல் எஸ்டேட், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இதுவும் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ETF ஒரு ஷேர் மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். பாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டாகவும் நம்ம பாண்டை வாங்கலாம். பாண்ட்ஸை வாங்குறதுக்கு பிரைவேட் அண்ட் கார்பரேட் பாண்ட்ஸை வாங்குறதுக்கு பிரைவேட்டான நிறைய வெப்சைட்ஸும் இருக்கு, நிறைய அஃபிஷியல் வெப்சைட்ஸும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தென் பேங்க்ல போடுற ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட், தென் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு, தென் கவர்மெண்ட்ல விடுற அதர் ஸ்கீம்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ், இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தோட கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோங்கிறது. ஆனால் நம்ம காலகாலமான பேரண்ட்ஸோ இல்லை வந்து நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலகாலமாக அவங்களே அறியாமல் ஒரு போர்ட்ஃபோலியோவாக கிரியேட் பண்ணி தான் வந்து லைஃப்பை ரன் பண்ணியிருக்காங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வெள்ளி பாத்திரங்கள், கோல்டு நகைகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், லேண்டு, தென் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லைன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கலாம். 50% அவர் ஒர்க்கிங் பார்ட்னராகவும் நீங்கள் 50% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராகவும் ஜாயின் பண்ணி ஒரு பிசினஸ் ரன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை மட்டும் கொடுக்க போறீங்க, அவர் உங்களுக்கு பதிலாக அவர் ரன் பண்ணி ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணிக்க போறீங்க. ஓகே, ஸோ இது ஒரு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் இல்லாமல் பிரைவேட்டாக வந்து ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி காலகாலமாக நம்ம ட்ரெடிஷனலாக நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இப்படி தான் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள காலங்களில் எல்லா விஷயத்துலையுமே மக்கள் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த காலத்தில் பண்ண மாதிரி 2-3 சாய்ஸ் தான் இருந்ததுனால நம்ம போர்ட்ஃபோலியோ மாதிரிலாம் நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்க நீடு அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்பயுமே ஸ்மார்ட்டாக நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரிஸ்க் கம்மியாக உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவா நம்ம ரெடி பண்ணி கிளாரிட்டியாக நம்ம எதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் எடுத்தா ரிஸ்க், எதில் எடுத்தா ரிஸ்க் கம்மி, நம்மளோட நம்மளோட சைக்காலஜி அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படின்னா ரிஸ்க் எடுக்கணும், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளாரிட்டியாக இன்டெப்த்தாக நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கினா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இம்பார்ட்டன்ஸை கிளியராக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் கேட்டிங்கன்னா நம்ம லைஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பென்ஷன் மாதிரி நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுகிட்டே வரோம். ஸோ எஸ்ஐபி மாதிரி போட்டே வரோம்னு வச்சுங்களேன். ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா SWPன்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி வந்து மாதம் 5000 10,000 நீங்கள் போட்டுட்டே போறீங்களோ அதே மாதிரி வித்ராவல் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக வித்ராவல் பண்ணலாம், பென்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இருக்கு. இல்லைனா பல்காவே கூட நீங்கள் வளர்ந்த அமௌண்ட்டை வந்து ஒரு 20 இயர்ஸ் வந்து எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா பல்கான கார்பஸ் எடுத்து நீங்கள் FDயில் போட்டுக்கலாம். ஸோ அதுலேருந்து ஒரு வட்டியை நம்ம எடுத்து நம்ம வந்து லைஃப் ரன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு தென் பார்த்தீங்கன்னா நம்ம சில்ட்ரன் மேரேஜுக்கோ எஜுகேஷனுக்கோ ஒதுக்கலாம். இல்லை நீங்களே யங்ஸ்டராக இருக்கீங்கன்னா உங்க மேரேஜ்க்கே நீங்க வந்து ஒரு 20 இயர்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமோ இல்ல வந்து 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறமோ நீங்க மேரேஜ் பண்ண போறீங்கன்னா உங்களோட மேரேஜ்க்கே வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் கம்மியா வந்து பாத்தீங்கன்னா Nifty 50ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்ங்கிற மாதிரினா போகாம Nifty 50ல பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரினா ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம சைடு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு, பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். டிவிடெண்ட் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதுல டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரினா பாத்தீங்கன்னா நம்ம வேலையோ இல்ல வந்து பிசினஸோ பண்ணிட்டு இருக்கப்ப எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வரதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம உருவாக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட்ஃபோலியோ உருவாக்கி டிவிடெண்ட் இன்கம் வர வச்சுக்கலாம். FD, RD, பாண்ட்ஸ்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து எதில் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். தென் பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் ரிஸ்க் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மல்டிப்புளாக வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரிஸ்க் கம்மியாக இருக்கும். வாரன் பஃபட் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, டோன்ட் புட் ஆல் தி எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட்னு சொல்லியிருக்காரு. ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஒரு கூடையில் பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் வைக்காதீங்க, அந்த பேஸ்கெட் தவறி விழுந்துச்சுன்னா எல்லா முட்டையும் உடஞ்சிடும். கரெக்டாக அது. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி தான் போடணும். இப்போ இந்த வீடியோங்கிறது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெடிஷனலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த போர்ட்ஃபோலியோ, இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் போர்ட்ஃபோலியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
ஸோ இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு, சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, தென் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நோட் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் அண்ட் ஃபேமிலி கண்டிஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம முன்னோர்கள் சம்பாரிச்ச அசெட்ஸ் இருக்கா, இல்லை நம்ம முன்னோர்கள் கடன் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்களா, இல்லை நம்மளே நிறைய கடனை வாங்கி வச்சிருக்கோமா. ஏன்னா நம்ம கடன்களை நிறையா வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல யூஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடன்களை ஜீரோ பண்ணணும். டெட்டை வந்து ஜீரோ பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிரைமரி கோலே. ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா முதல்ல டெட்டை வந்து ஜீரோ பண்ணணும். கடன்களே இல்லாத சூழ்நிலை உருவாக்கினாதான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வளரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் கடன் வளர்ந்துகிட்டே இருக்கு, இல்லை இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் வளர்த்துக்கிட்டே போறோம்னா நம்மளுக்கு யூஸே கிடையாது. டெட்டை முடிஞ்ச அளவுக்கு ஜீரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்கம் நம்மளுக்கு எவ்வளவு வருது, அந்த இன்கம் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொன்ன மாதிரி தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைகிறது நம்மளோட கோலுங்கும் போது இன்கம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதிகப்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன கமிட்மெண்ட்ஸ்னா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூப்பரான விஷயம் இது. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதையோ ஒன்று போட்டுட்டு போயிடுறோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு போயிடும், ஸ்டாக்ஸில் போட்டு போயிடும். எதில் எவ்வளோ பணத்தை போட்டிருக்கோம், எதில் லாஸ் ஆயிருக்கா இல்லை ப்ராஃபிட் ஆயிருக்கா, நிறைய பேர் இதெல்லாம் ப்ராப்பராக நோட் பண்ணுறதே இல்லை. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், எங்கே ரிஸ்க் எடுக்கணுமோ அங்கே தான் ரிஸ்க் எடுப்போம். போர்ட்ஃபோலியோ இல்லைனா தான் நம்ம கண்ணா பையனான ஸ்டாக்ஸை வாங்குவோம், கண்ணா பையனான இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தால் நம்ம டிசிப்ளின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது, 10% மீடியம் ரிஸ்க் எடுக்கிறது, இன்னொரு 5% 10% வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் எடுக்கிறது. இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணாதான் நம்ம செல்ஃப் டிசிப்ளினே முதல்ல வரும். செகண்ட் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபினான்ஷியல் கண்டிஷன், ஃபேமிலி கண்டிஷனா பார்த்தா தான் இந்த கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்னா வந்து நம்மளுக்கு வந்து புரியும். நம்மளோட ரிஸ்க் டேக்கிங் லெவல்ஸ் என்னங்கிறதே நம்மளுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி கமிட்மெண்ட், ஃபேமிலி சிச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம ரிஸ்க் எந்த லெவலில் எடுக்கலாம். 80% வந்து ரிஸ்க் எடுக்காம 20% ரிஸ்க் எடுக்கலாமா, இல்ல 100% ரிஸ்க் எடுக்காம சேஃபாவே இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி நம்ம முடிவு பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட். தென் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன்லயே பார்த்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம், ஆல்சோ பார்த்தீங்கன்னா எவ்வளவு டைம்ல நம்ம பணம் ரிட்டர்ன் எடுக்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பணம் நம்மளுக்கு திரும்பி தேவைப்படும். ஷார்ட் டைம்ல தேவைப்படுதுன்னா, ரொம்ப ஷார்ட் டைம்ல ஒரு வருஷத்துக்குள்ள தேவைப்படுதுன்னா நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டை நம்புறதுல யூஸே இல்லை. ஒரு வருஷத்துக்குள்ள தேவைப்படுதுன்னா நம்ம எப்படி அந்த மாதிரி தான் போட்டு ஆகணும், வழி இல்லை, நம்மளுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை. ஸோ 3 இயர்ஸ் ஆச்சு மினிமம் கொடுத்தா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ரிட்டர்ன் எடுக்கணும்னா மினிமம் 3 இயர்ஸ் ஆச்சு நம்ம விடணும். இதுவே ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்னு போகும்போது ஒரு மினிமம் 10 இயர்ஸ் ஆச்சு கொடுத்தா ஆகணும் நம்மள. ஏன்னா வந்து அதெல்லாம் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரினா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிஸ்க் டேக்கிங் லெவல், இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ், டைம் எவ்வளவு கொடுக்குறது, இதெல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லாத்தையும் நோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன்ங்கிற பாயிண்ட்ல நம்ம வந்து நிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டைவர்சிஃபிகேஷன் தான் ஒரு போர்ட்ஃபோலியோட பில்லர்னே நான் சொல்லுவேன். ஒரு போர்ட்ஃபோலியோனா சும்மா ஒரு விஷயத்தை மட்டும் வச்சிருக்கிறது பேர் போர்ட்ஃபோலியோ இல்ல. மல்டிபிள் அசெட் கிளாஸஸ்ல உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். எது எதுக்கு எவ்வளவு பணத்தை ஒதுக்கணும், எதுல ரிஸ்க் எடுக்கணும், எதுல ரிஸ்க் எடுக்க கூடாது, எவ்வளவு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணணும்ங்கிறதுனா ப்ராப்பரா டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல டைவர்சிஃபிகேஷன் தான் மெயின் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பில்லர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோனே சொல்லலாம். ஸோ டைவர்சிஃபிகேஷன் இல்லாம நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணவே கூடாது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு போர்ட்ஃபோலியோனா என்ன, போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், தென் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையும் கிளாரிட்டியா பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தர் வீடியோஸ்ல ஹை ரிஸ்க் டேக்கிங் போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, லோ ரிஸ்க் டேக்கிங் போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ஆல்சோ பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்குனே தனி போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபர்தரா நான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வீடியோஸ்லயே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்பரா எப்படி கிரியேட் பண்றதுங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ கிளாரிட்டியா ஒன் பை ஒன்னா பாருங்க. நான் வீடியோஸ் போடுறது லேட்டா தான் ஆகுது எனக்கே தெரியுது. பட் ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏனோ தானோன்னு போடாம ஷேர்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வாங்குறது, பை பண்றது, செல் பண்றது, பை பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா பை பண்ணிடலாம், செல் பட்டனை கிளிக் பண்ணா செல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறது ஒரு கோர்ஸ் இல்ல. நான் என்ன பண்றேனோ அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்பதான் நீங்க வந்து கிளாரிட்டியா பண்ணுவீங்க. அதனாலதான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, மணினா என்ன, எவ்வளவு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஷேர் மார்க்கெட் அது எந்த கேட்டகரிக்குள்ள வருது, எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, இந்த மாதிரினா எல்லாத்தையும் தெரிஞ்சாதான் நீங்க ஒரு டெசிஷனே எடுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரலா நீங்க பண்ணணும்னா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இந்த ஃபர்தர் வீடியோஸ்ல டிஃபரெண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளாரிட்டியா இன் டெப்தா போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.